ஆமா, என்ன வேலை இது? சாந்தி, என்ன சாந்தி? நீங்க யார்கிட்டயும் கடனோ கைமாத்தோ வாங்க கூடாதுன்னு கண்ணீர் விட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சாந்தி, நீ சொன்னது என் மனசுல இருக்கிறதுனாலதான் எப்படியாவது 2 படங்களை வித்துடலாங்கிற முடிவோட எத்தனையோ இடங்களுக்கு சுத்தி அலைஞ்சேன். எல்லாரும் தீபாவளிக்கு பிறகுவா, தீபாவளிக்கு பிறகுவான்னு ஒரே வார்த்தையை தான் சொல்றாங்க. தீபாவளிக்கு பிறகு போனா போறது. சாந்தி, அது வரைக்கும் நீ இந்த ஒரே படவை கட்டிட்டு இருக்க முடியுமா? கட்டிக்கிட்டு இருந்தா என்னங்க? சாந்தி, நீயும் கட்டிக்கிட்டு இருக்கலாம், நானும் பாத்துக்கிட்டு இருக்கலாம். நாளைக்கு இந்த தீபாவளி மட்டும் வரல. அப்போ கடன் வாங்கி தீபாவளி கொண்டாடுற முடிவுக்கே வந்துட்டீங்களா? அதான் தீபாவளி முடிஞ்சதும் கடனை கொடுத்துட போறமே. தீபாவளி முடிஞ்சு உங்க படங்களை யாரும் வாங்கலன்னா என்னங்க, என்ன ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கடன் கொடுத்தவ வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு கண்ணா பின்னான்னு கத்தணும். இந்த சமாச்சாரம் உங்க அருமையான மாமியார் காதுல போய் விழணும். அது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இல்லீங்களா? நான் வரேன். இல்லங்க, இப்ப எங்க போறீங்க? சாந்தி, நான் கடன் வாங்க கூடாது, அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி விட்டு போய் எதையும் கேட்க கூடாது. எங்க அண்ணன் தேடிட்டு வந்து ஏதாவது கொடுத்தா வாங்க கூடாது. வாங்கல. எங்க அப்பாவை வற்புறுத்தி கொடுத்தாலும் அதை நீங்க தொடக்கூடாது. சாந்தி, என் படங்களை வித்தா நான் உனக்கு புடவை வாங்கிட்டு வரேன். விக்கலைன்னா காலா காலத்துல வீட்டுக்கு வந்து சேருங்க. சரி. ஒரு வார்த்தை. என்ன? எனக்கு புது புடவை கட்டினாத்தானே தீபாவளி. ஆமா சாந்தி, அதுக்காக. சரி சரி, எனக்கு புரியுது. நீங்க என்னைக்கு எனக்கு புது புடவை வாங்கி கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் எனக்கு தீபாவளின்னு நான் நினைச்சுக்கிட்டு போறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. இது காஞ்சிபுரம் சேலைங்க. இது சேலம் அசல் பட்டுங்க. இது கும்பகோணம் நெசவுங்க. இது பனாரஸ் பட்டுங்க. இது இருங்க, நான் பார்த்து என்ன பண்றது? கட்டிக்க போறவெல்லாம் வந்து பார்க்கணும். அம்மா பேபிமா, அம்மா பேபி, உனக்கு இது தலை தீபாவளி. உனக்காக உயர்ந்த ரகமான புடவங்கெல்லாம் கொண்டு வர சொல்லிருக்கேன். நீ பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கோமா. வாமா. இன்னாயா இன்னா கதை? இப்போ இந்த பட்டு பனாரஸ் எல்லாம் பஞ்சு பஞ்சாகணும். அலேக் அலேக். இது பாருங்க, இது 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 ஏன் துணிங்களா இது? எங்க மலையாவுல எங்க வீட்டு வேலைக்காருக்கு இத்த விட ஒசந்த துணியா எடுத்து கொடுப்போம். இத்த கட்டிக்கிறத விட தார்பாயில புடவை கட்டி சாக்குல ரவுக்க தச்சு போட்டுக்கணும். இன்னாமே இன்னா நினைச்சுக்கு இந்த துணியை எடுத்திருக்கிற நீ? ஹஸ்பண்ட், அடுத்த பிளேனுக்கு டிக்கெட் எடு. மை கோயிங் மலையா. கோகோவா? என்னடா சொல்ற நீ? என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு என்ன ஏதுன்னு கேளுடா. எப்படி அப்பா உன்னை எதையும் கேட்டுக்கிறது இல்லையோ அதே மாதிரி நானும் என் சம்சாரத்தை ஒண்ணு கேட்டுக்க முடியாது. அவளை யாரோட சமாதானப்படுத்துறது? நீயாச்சும் மருமகளாச்சு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீயும் கோகோ. ஐயோ, மாட்டு பொண்ணா இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? அலே அம்மா பேபி, கோச்சுக்காதம்மா என்றால் கொண்டா சொல்றேன்னா கொண்டு சொல்றேன்னா. நீ பணக்காரியா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லாதவமே, நீ எப்படி மாமியார்காரியா இருப்ப? ஒரு மாமியார்காரி டியூட்டி என்னன்னு தெரியுமா? நானே போய் துணிமணி எல்லாம் கொண்டு வரணும். பின்ன யாரு கொண்டுகிட்டு வருவா? நானே போய் கொண்டு வரேன். பேசிக்கினே நிக்காதே, கோ. போய் கொண்டு வரேம்மா. கெட் அவுட். இங்க போய்ட்ட. அலே, இன்னைக்கு ராத்திரி தீபாவளி. அவன் துணிமணிக்கும் பட்டாசுக்கும் ஆகிட்டு இருக்கான். உன் படத்தை எவையா வாங்க போறான்? போய் சும்மா உயிரை வாங்கிட்டு இருக்காதையா. தீபாவளி கழிச்சு வாயா, போயா. ஆமா, அம்மா கடைக்கு போயிருக்காங்களே துணியெல்லாம் கொண்டுறதுக்கு. துணி கொண்டு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா காலை தொட்டு கும்பிட்டு வாங்கி கட்டிக்குவீங்க. வந்துட்ட பாத்தியா உன் போஸுக்கு? இந்த டிரெஸ்ஸுக்கும் போஸுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இறந்த பணபுத்தியை காமிச்சியல்ல, எடுக்கைய வாங்கி கட்டிக்கல. என்ன வேணா சொல்றியா? ஆமா ஆமா. ஐயோ தேவரு, பாவையா கேள்வி. மாமியார்காரியா அம்மாக்காரி மாதிரின்னு சொல்லுவாங்க. அத்தை போய் மறுவாது இல்லாம மானாவரியா இஷ்ட அடிக்கிறப்ப எனக்கே மனசு என்னமோ மாதிரி இருக்குதியா. இந்த கண்டால இப்போ ஆயா நடுங்குறாயா? எங்க ஆயா உன்னை கண்டு நடுங்காளா? 5 கோடி ரூபாய் பணத்தை நினைச்சு பேய அலையறா. அவளை சும்மா விடலாமா? என்னயா தேவரு, அப்படி குல்சாவா போய்தான் அந்த அம்மாவை சைடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஓவரா ராங் சைட்ல போய் அட்டாக் பண்ண சொல்றியே, என்னயா அது? போயா. அட கடவுளே, குடிசையில உள்ளவங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் மனசு இழகுது. கல்லு கட்டடத்துல இருக்கா எங்க அம்மா, அவ மனசு இழக மாட்டேங்குது. இந்தா ஏழைகளை பார்த்து எங்க அம்மா என்னென்ன சொல்லி இருக்கா? ஏழை நாய்ங்கன்னு சொல்லல, ஏழைங்க அங்க வரும்போது இங்க நாத்தடிக்கன்னு சொல்லல. சொன்னாயா? அவளை சும்மா விடலாமா? என்னதான் செய்ய சொல்றேன்? அலேக்தான் உடியா உங்க ஆயாவே அப்படி அலேக்கா தூக்கிடுறேன். அது வருது. இப்படி வைங்கடா. அம்மா பேபி, நீ சொன்ன மாதிரி நானே கடைக்கு போய் நல்ல உயர்ந்த ரகமான துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீ பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கோமா. அப்போ
நீ பார்த்து இந்த ஆடின்னு குடுக்கறதா நான் கட்டிக்கணுமா? நீ தானே என்ன கடைக்கு போக சொன்ன? என்ன கடைக்கு கூப்பிட்டியா? வர வேண்டாம்னு நான் சொன்னேனா? வான்னு சொன்னியா? ஐயோ, இப்படி பேசுனா எப்படிம்மா? உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு தெரியாது. யூ சட்டா அப்படின்னா கண்டுக்காதே. ஏமே போயிது விஞ்சா தீபாவளி தானே? ஆமா. இன்னாவோ இன்னான் குடுக்கற மாதிரி இன்னைக்கு ராத்திரி புது துணி கொண்டாந்து கொடுக்குறியே, உன் பணத்திமிரு தானே? ஏமா, நான் தான் காலையில எல்லாம் கொண்டாந்து காமிச்சேனே. காலைக்கு மாலைக்கு என்ன பெரிய வித்தியாசம்? எனக்கு தீபாவளி வேணாம், ஒன்னியும் வேணாம். ஐ கோயிங் மலையா. பேபி, அம்மா. ஏண்டா தேவா, என்னடா உன் பொண்டாட்டி இப்படி விதண்டா வாதம் பேசுற? என் காதல ஒண்ணும் போடாத. ஏற்கனவே நான் பணக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏண்டா தேவா, நீ கூட இப்படி பேசுற? உன் தங்கச்சி போனதுல இருந்து நான் வந்து போயிட்டேன்டா. ஏண்டா தேவா, நீயே சொல்லு, உன் பொண்டாட்டிக்கு தலை தீபாவளி தானே? ஆமா. முறைப்படி அவங்க அப்பா அம்மா இங்க வந்திருந்ததானடா எல்லா சடங்கையும் செய்யணும். அப்படியா? என்னடா அப்படியா? எங்கேயோ பாக்குற என்னமோ அனாத மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னே? நான் என்னம்மா சொன்னேன்? ஏந்திரி, அடச்சே ஏந்திரி. என்னம்மா நான் அனாதியா? நீ பெத்த பொண்ணு, அவ தலை தீபாவளி இன்னைக்கு நடு ரோட்ல அனாதியா விட்ட நீ என்ன பார்த்து அனாதின்னு சொல்றியா? ஐயோ, நல்ல நாளும் அதுமா. நீங்களும் என்ன அனாதி ஆக்கிட்டு போயிடாதீங்களே. உனக்கு ஏதுமே நல்ல நாள்? உனக்கு இன்னாத்துக்கு மனுஷாலு உன் பணத்துக்கு படம் கட்டிப்பான், உன் பங்களாவுக்கு படம் கட்டி தப்பாச்சு விடு.